அன்னைக்கு ராத்திரி நான் சீக்கிரமாக போயிருக்கணும். அப்படி போயிருந்தா இந்நேரம் லீலா உயிரோடு இருந்திருப்பா. லீலா என்னோட ஒய்ஃப். கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. நாங்கள் ஹாப்பி கப்பல் தான். பட் அன்னைக்கு 2 பேருக்குள்ள பெரிய சண்டை. கோவத்தில் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் லீலா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. 7 மணிக்கு நாங்கள் வழக்கமாக போகிற காஃபி ஷாப்க்கு வர சொல்லி. ஆனால் எனக்கு அப்போ வரைக்கும் கோவம் குறையவே இல்லை. ஸோ வேணும்னே 8:30 மணிக்கு தான் ஆஃபீஸில் இருந்தே கிளம்புனேன். வெளியே வந்தா நல்ல மழை. தப்பு பண்ணிட்டோமோ என்ன சொல்ல போகிறாலோ தெரியலையேன்னு எப்படியோ 9:30 மணிக்கு அங்கே ரீச் ஆனேன். நான் அங்கே போகும்போது அந்த இடமே பரபரப்பாக இருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது, மலையில் ஒரு கார்காரன் வேகமாக வந்து அங்கே நின்றுகிட்டு இருந்த 2-3 பேரை இடிச்சு தூக்கிட்டானா. அது நடந்த ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட இருக்கும். ஒரு பயத்தோட முதல்ல லீலாவுக்கு தான் கால் பண்ணேன். 2 தடவை கால் ஃபுல் ரிங் ஆகி கட்டாச்சு. 3வது தடவை அந்த காலை அட்டன் பண்ணாங்க. ஆனால் அது லீலா இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த ஒரு நர்ஸ். வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தலை முழுக்க ரத்தத்தோட லீலா இறந்து கிடந்தா. அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே எனக்கு கிளியரா ஞாபகமே இல்லை. இப்படியே ஒரு 6 மாசம் போயிருக்கும். இந்த டைம்ல எனக்கு திரும்ப திரும்ப தோணுனதெல்லாம் அன்னைக்கு ராத்திரி மட்டும் சீக்கிரமா போயிருக்கணும்ன்றது தான். என்ன சொல்லி என்ன ஆக போகுது? நடந்ததை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கும் போது தான் 2 நாளைக்கு முன்னாடி என்னை சுற்றி சில விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு நைட் ஒரு 1 மணி இருக்கும். பெட்ல தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ லீலாவோட சைட்ல சடனா யாரோ படுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங். கொஞ்ச நேரத்துல யாரோ ஒரு பாட்டை ஹம் பண்ற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்டுச்சு. கவனிச்சு கேட்டப்போ அது லீலா தூக்கம் வரலன்னா ஹம் பண்ற அதே பாட்டு. ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் வேத்துருச்சு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. அதே மாதிரிதான் நேத்து நடந்துச்சு. லீலாவோட நினைவிலேயே இருப்பதால எனக்கு ஏற்படுற பிரமையா இல்ல நிஜமாவே என்னை சுத்தி எதுவும் நடக்குதா? சத்தியமா தெரியல. ஆனா ஒன்ன மட்டும் கவனிச்சேன். லீலாவோட பெட் சைட் 2 நாளா ஈரமாவே இருக்கு.